மதராசி திரைப்படம் நேத்து 6வது நாள் எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணிருக்கு, 6 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ, வெற்றிக்கு பக்கத்துல நெருங்கி இருக்கா இல்லையா, வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேசுவோம். அப்புறம் காந்தி கண்ணாடி இந்த படம் 6 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ, ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் அதுலயே நல்லா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். மேகத்திலே ஒரு முயல் இருக்கிற மாதிரி. இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஈஸியான ஃப்ரேம் தான். இன்று நேற்று நாளை அப்படிங்கிற படம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் வித்துக்ஷன் விராத், ஃப்ரீசா, சாவித்ரி எம், உஸ்மான், ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான். ஸோ இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தோட டே 6 இந்தியாவில் 4,35,00,000, டோட்டலாக 77,33,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை சூப்பர் கலெக்ஷன் எடுத்ததுக்கு இந்த படம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. உலகம் முழுக்கவே வேர்ல்டு வைடுமே சூப்பர் கலெக்ஷன் $227 மில்லியன், 2000 கோடி கிட்டே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $58 மில்லியன் தான் இந்த படத்தோட பட்ஜெட். ஆல்ரெடியே இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. பரம் சுந்தரி அப்படிங்கிற படம் டே 13 இந்தியாவில் வந்து 82 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி. ஸோ டோட்டலாக 57 கோடியே 49 லட்சம் இந்தியாவிலையும், 79 கோடியே 50 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படம் தான். 60 கோடி பட்ஜெட். வேஷ் லெவல் 2 அப்படிங்கிற ஒரு குஜராத்தி திரைப்படம் நேற்று 15வது நாள் இந்தியாவில் 25 லட்சம், டோட்டலாக 14 கோடியே 36 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். இந்த படமே வசூல் ரீதியாக வெற்றி படம். பெங்கால் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படம் டே 6 இந்தியாவில் 1 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 55 லட்சம், டோட்டலா 12 கோடியே 57 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த படம் பெரிய அளவுல வசூல் தேவைப்படுது. ஸோ ஆனால் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம், நிறைய நாள் இருக்கு, வரப்போற நாட்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் பாகி 4 இந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 3 கோடியே 26 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடி, டோட்டலா 50 கோடி இந்தியாலையும். ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு 59 கோடியே 4 லட்சம் இந்த படம் டோட்டலா கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 100 கோடி பட்ஜெட். இந்த படமே இன்னும் பெரிய வசூல் தேவைப்படுது. அப்புறம் டெமான் ஸ்லேயர் இப்ப நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் சொல்லுங்க அப்படின்னு. ரொம்ப டீட்டெயில்டு அட்வான்ஸ் புக்கிங் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே இந்த படம் கிட்டத்தட்ட 10 கோடியில இருந்து 12 கோடி கிட்ட இப்பவே அட்வான்ஸ் புக்கிங்ல இந்தியாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓப்பனிங்கே ஒரு பெரிய அளவுல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிறைய பேர் இந்த படத்தை வந்து பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி அனிமேஷன் சீரியஸ்க்கு இந்தியாவில் அவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் மூவிஸ் நீங்க தொடர்ந்து தியேட்டர்ல போய் பார்க்குற ஆட்களா இருந்தா உங்களோட ஃபேவரட் மூவி, அதுவும் முக்கியமா இந்த டெமான் ஸ்லேயர் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 2-3 படங்கள் அது பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ ஆனா இப்போ வரப்போற படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்தியாவில். அப்புறம் லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற படம் டே 6 ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 65 லட்சம், டோட்டலா 15 கோடியே 70 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 22 கோடியே 15 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டராகவே அமைஞ்சிருக்கு 6 நாள்ல. காத்தி அப்படிங்கிற படம் அனுஷ்காவோட படம் டே 6 ஆந்திரா தெலுங்கானால 35 லட்சம், உலகம் முழுக்க 42 லட்சம், 8 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா உலகம் முழுக்க 50 கோடி பட்ஜெட். ஒரு டிசாஸ்டரா தான் அமைஞ்சிருக்கு இந்த படம் காட்டி. அப்புறம் லோகா. ஸோ லோகா எப்படிப்பட்ட ஹிட்டு, கல்யாண பிரியதர்ஷினி அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்ல நடிச்சு அப்படி 200 கோடிக்கு மேல வசூல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஃபகத் ஃபாசில் இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஹிட் எல்லாம் கொடுத்திருக்காரு, எப்படிப்பட்ட நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறோம். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் கிட்ட ஆகுது. ஓடும் குதிரை சாடும் குதிரை அப்படிங்கிற படம். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் 28 கோடி. இந்த படம் இதுவரையும் டோட்டலா 2 கோடியே 15 லட்சம் தான் வசூல் பண்ணிருக்கு கேரளால. உலகம் முழுக்க 4 கோடியே 2 லட்சம். ஆக்சுவலா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பாம் அப்படின்னே சொல்றாங்க. ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர், அதாவது டிசாஸ்டருக்கும் மேல இருக்கக்கூடிய இதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ் பாம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு வெர்டிக்ட் தான் இந்த படம் எடுத்திருக்கு. அப்புறம் நம்ம லோகா சாப்டர் 1 சந்திரா சொல்லவே வேணாம், தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன். நேற்று 14வது நாள் கேரளால 3 கோடியே 55 லட்சம், தமிழ்நாட்டில் 63 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 36 லட்சம், கர்நாடகால 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 54 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு.
அப்புறம் டோட்டலா கேரளால 70 கோடியே 54 லட்சம், தமிழ்நாட்டுல 13 கோடியே 53 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 13 கோடியே 5 லட்சம், கர்நாடகால 11 கோடியே 11 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 கோடியே 61 லட்சம், ஓவர்சீஸ்ல 96 கோடி, உலகம் முழுக்க 209 கோடியே 84 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். ஸோ லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படிங்கிற இந்த படம் வந்து ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தொடர்ந்து வசூல் எடுக்கிறத பார்த்தா எம்புரானோட கலெக்ஷனை கூட பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட், வேர்ல்டு வைடு கலெக்ஷன்லேயே இண்டஸ்ட்ரி ஹிட் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 300 கோடி ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவியோட 300 கோடி படமா அமையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதுல எது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஹிதயபூர்வம் டே 14 கேரளால 92 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 62 லட்சம், 34 கோடி கேரளாலையும் 69 கோடியே 93 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்க 30 கோடி பட்ஜெட். அப்புறம் காந்தி கண்ணாடி, மதராசி இந்த 2 படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காந்தி கண்ணாடி டே 6 தமிழ்நாட்டில் 24 லட்சம், உலகம் முழுக்க 25 லட்சம், டோட்டலா 2 கோடியே 72 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 2 கோடியே 89 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஷோஸ்லேயே இந்த படம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இன்னும் சில லட்சங்கள் வசூல் தேவைப்படுது. வரப்போற நாட்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ காந்தி கண்ணாடி இப்ப கேபி பாலா அப்படிங்கிறவர் ஒரு பயங்கரமான ஒரு இமேஜ் இருக்கு இப்ப எல்லாரும் மத்தியிலையும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு நபரா இருக்காரு. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி கேபி பாலாக்காக இந்த படத்தை நான் பாக்குறேங்கிறத தாண்டி இந்த படத்தை போய் படமா பார்க்கும்போது இந்த படம் கண்டென்ட்டா சூப்பரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ல போடுங்க. ஸோ கேபி பாலா வந்து அது நல்லா தான் இருக்கும், இவர் நடிச்சா அது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி கண்டென்ட்டா இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களோட ஜென்யூனான ஒப்பீனியனை போடுங்க. அப்புறம் மதராசி திரைப்படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 2 கோடியே 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 36 லட்சம், கர்நாடகால 28 லட்சம், கேரளால 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8 லட்சம், ஓவர்சீஸ்ல 82 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 89 லட்சம். ஆக்சுவலா நிறைய இடத்துல பயங்கர டிராப், ஹியூஜ் டிராப் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பெரிய அளவுல வசூல் தேவைப்படுது. ஆனா என்னன்னா இந்த படம் ஒவ்வொரு நாளுமே பயங்கர டிராப் இருக்கு. ஸோ ரியாலிட்டி அதுதான். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலா 44 கோடியே 4 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 36 லட்சம், கர்நாடகால 5 கோடியே 6 லட்சம், கேரளால 1 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 4 லட்சம், ஓவர்சீஸ்ல 23 கோடியே 62 லட்சம், உலகம் முழுக்க 80 கோடியே கடந்திருக்கு, 80 கோடியே 97 லட்சம். 6 நல்ல ஒரு தமிழ் படம், அதுவும் சிவகார்த்திகேயன் நடிச்ச ஒரு படம் 6 நாள்ல 80 கோடியை வசூல் கடந்திருக்கு அப்படிங்கும் போது இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய நம்பர் மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த படம் பெரிய வசூல் பண்ண வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட இன்னுமே இந்த படம் ஒரு 70 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். அது வசூல் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 கோடி 3.5 கோடி எல்லாம் வசூல் பத்தாது. டெய்லி குறைஞ்சது தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு 4 4.5 கோடி 5 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். அப்படின்னா இனிமே இந்த படம் ஒரு பயங்கர பிக்கப் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் நடந்தாதான் இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வரப்போற நாட்கள்ல பார்ப்போம் இந்த படம் மற்ற இடத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ இல்லையோ, தமிழ்நாட்டுல கண்டிப்பா பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அது பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஈவில் டெட் 1981ல வந்த ஒரு படம். நம்ம எல்லாருக்குமே அந்த படத்தை பார்த்தா பயமா இருக்கும். அதுவும் அந்த டைம்ல அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே அப்படியே அரண்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட பட்ஜெட் 350K US டாலர்ஸ். யுஎஸ்ஏல மட்டுமே இந்த படம் வந்து 2.4 மில்லியன் US டாலர்ஸ், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 6.5 மில்லியன் US டாலர்ஸ், வேர்ல்டு வைடு 8.9 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கைட் பண்ணிருக்கு. வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்க. என்னதான் 1000 ஹாரர் ஃபிலிம் வந்தாலுமே அந்த பீரியட்ல இந்த படத்தை பார்த்தவங்க இன்னைக்கு வரையும் மறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் 1981ல இந்த படம் வெறும் 350K பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 9 மில்லியன் US டாலர் கிட்ட இன்னைக்கெல்லாம் இன்ஃபிளேட் பண்ணா எங்கேயோ போயிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹாரர் படங்களோட கலெக்ஷன் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க.